ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹனுமானும் பீமனும் ரெண்டு பேருமே எதிரெதிரே சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரியோதனனுக்கு ஒரு அவமானம் ஏற்படுது. அது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். வனவாசத்தில் இருக்கிற பாண்டவர்களை சந்திக்கிறதுக்கு நிறைய முனிவர்கள் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பாண்டவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து இப்படி ஆயிடுச்சு இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நம்ம எல்லாமே போய் திருதராஷ்டிரர்கிட்ட போய் ஒரு வாட்டி வேண்டி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையோடு கிளம்பி நேராக திருதராஷ்டிரரை சந்திக்க போகிறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் பஞ்ச பாண்டவர்களையும் திரௌபதியும் இப்போதான் காட்டில் இருந்து பார்த்துட்டு வர்றோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த நிலைமை தேவையே கிடையாது. அவங்களுக்கும் இந்த நாட்டில் சம பங்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு திருதராஷ்டிரருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரும் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் எப்படி வாழ வேண்டியவங்க இப்படி போய் காட்டில் போய் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கேட்டு அந்த அவையில் இருக்க சகுனிக்கும் துரியோதனனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. திருதராஷ்டிரர் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ துரியோதனனுக்கும் சகுனிக்கும் அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். அதனால அவங்க ரெண்டு பேரும் இப்போ கலந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி துரியோதனன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி இப்போ பஞ்ச பாண்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சகுனி அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்ம அது எப்படியாச்சும் நேரில் போய் பார்க்கணும். நேரில் போய் பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சிரித்து கேலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சகுனி சொல்கிறாரு. அதை கேட்டு துரியோதனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய தந்தையான திருதராஷ்டிரர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே கர்ணனும் வர்றாரு. கர்ணனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரியும் அவர் மட்டும் ஒத்துக்க மாட்டாருன்னு இல்லை, இந்த மாதிரி விதுரர் பீஷ்மர் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு சகுனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக பஞ்ச பாண்டவர்களையும் அந்த திரௌபதி எப்படி கஷ்டப்படுறாங்கிறது நான் கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சகுனி சொல்கிறாரு. அதை கேட்டு அன்னைக்கு இரவு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்ணன் துரியோதனன் போய் பார்க்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க எல்லாருமே இப்போ துவைத்த வனத்தில் இருக்காங்க. அங்கே நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அங்கே அதோட வளம் எப்படி இருக்குங்கிறத போய் நேரில் போய் நம்ம பார்க்கலாம். அதாவது எவ்வளோ ஆடுகள் எவ்வளோ மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் பண்ணை அமைக்கணுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். அது பார்க்க தான் அந்த காட்டுக்கு போகிறோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்கிறாரு. அதை கேட்டு அதுபடி துரியோதனனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் சமங்கா அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்ப்பவர், அதாவது ஆடு மாடு மேய்ப்பவர் வர்றாரு திருதராஷ்டிரரோட அவைக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி துவைத்தவனத்தில் நிறைய ஆடுகள் மாடுகள் அதிகமாகிடுச்சு. அதுக்கு பண்ணை அமைக்கணும். அது எப்படி அமைக்கணுங்கிறது பார்க்குறதுக்கு துரியோதனன் அனுப்புங்க அந்த காட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி திருதராஷ்டிரர் கிட்ட அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துவைத்தவனமா, அங்கே தானே பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, வேணானா அங்கே துரியோதனன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு துரியோதனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அங்கே அவங்கள பார்க்க போகல, நான் என்னோட வேலையை தான் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த காட்டில் போய் எனக்கும் வேட்டையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்கிறாரு. அதை கேட்டு திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அப்போ நீ அந்த காட்டுக்கு போய் இந்த 2 வேலையை மட்டும்தான் பார்க்கணும். பஞ்ச பாண்டவர்கள் எக்காண்டு கொண்டு
பார்க்கவே கூடாது, அப்படி பார்த்தாலுமே வந்து அவங்க கிட்ட வந்து நல்லா மரியாதையோட நடந்துட்டு திரும்ப இங்க வந்துடணும் ஹஸ்தினாபுரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் வந்து சொல்றாரு. அதை கேட்டு வந்து சகுனி வந்து சொல்றாரு, எங்களுக்கு என்ன வேலை, அங்க போய் நாங்க வந்து இதுதான் பண்ண போறோம், பஞ்ச பாண்டவர்கள் போய் நாம ஒன்றும் சீண்ட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அப்படியே சீண்டினாலும் எனக்கு வந்து தர்மனை பத்தி தெரியும், அவன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அதுல இருந்து மீற மாட்டான், கண்டிப்பா அவன் வந்து துரியோதனோட வந்து சண்டைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சகுனி வந்து சொல்றாரு. இப்ப வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. சகுனி, துரியோதனன், கர்ணன் எல்லாருமே வந்து பஞ்ச பாண்டவர்கள் இருக்க அந்த துவைத்தவனத்துக்கு வந்து போறாங்க. துவைத்தவனத்துக்கு போன கௌரவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஆனா பஞ்ச பாண்டவர்கள் வந்து அங்க வந்து நிறைய யாகங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க பிராமணர்களோட சேர்ந்து. இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த கௌரவ வீரர்கள் வந்து அந்த காட்டு பகுதியில ஒரு பகுதிக்கு வந்து போறாங்க. அங்க வந்து சில கந்தவர்கள் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இங்க வந்து எங்களுடைய அரசர் வந்து இருக்காரு, அவர் வந்து ஒரு கந்தர்வ அரசர், அவர் இருக்க இடத்துக்கு வந்து நீங்க யாருமே போகக்கூடாது, அதாவது வேற்று ஆட்கள் வந்து அங்க நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுக்கிறாங்க. அதை கேட்ட வந்து கௌரவ வீரர்கள் வந்து நேரா வந்து துரியோதனன் கிட்ட போய் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த காட்டுல வந்து ஒரு பகுதிக்கு வந்து நாங்க வேட்டையாட போனோம், அங்க வந்து கந்தவர் வீரர்கள் வந்து எங்களை தடுத்துட்டாங்க, இது உள்ள வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து துரியோதனன் வந்து அவங்களுக்கு எவ்வளவு திமிரு, என்னுடைய ஆட்களே வந்து தடுத்துட்டாங்களா, போய் அவங்களோட போய் சண்டை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து கௌரவ வீரர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கந்தவர் வீரர்களோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருக்குமே வந்து பயங்கரமான வந்து சண்டைகள் வந்து நடக்குது. அப்ப அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கந்தவர்கள் வந்து நேரா வந்து அவங்களுடைய அரசரான சித்திரசேனன் அங்க இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து கௌரவர்கள் வந்து எங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அவங்களுக்கு பயப்படவே வேணாம், அவங்கள நீங்க வந்து கொன்று குவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிடுறாரு. இப்ப கௌரவர்களுக்கும் அந்த கந்தவர் வீரர்களுக்கும் வந்து கடுமையான சண்டைகள் வந்து நடக்குது. இப்ப இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா கர்ணனும் வந்து சண்டை போறதுக்கு வந்து வர்றாரு. கர்ணனோட வில் வீச்சை வந்து சமாளிக்க முடியாம கந்தவர் வீரர்கள் வந்து நேரா வந்து சித்திரசேனன் கிட்ட வந்து வர்றாங்க. சித்திரசேனன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போறதுக்கு வந்து வர்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நிறைய மாய சக்திகள் வந்து இருக்கு, அதை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பயன்படுத்தி கர்ணனோட எப்படியோ அந்த சண்டையை வந்து அவர் வந்து சமாளிக்கிறாரு. கர்ணனால இப்ப வந்து சமாளிக்க முடியல, ஏன்னா அவருக்கு மாய சக்திகள் வந்து எதுவுமே வந்து தெரியாது. அதனால வந்து கர்ணனை வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க கந்தவ வீரர்கள். அவராலையும் வந்து அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட எல்லா கௌரவர்களும் வந்து அங்கிருந்து வந்து ஓடி போயிறாங்க. கர்ணனுமே வந்து அங்கிருந்து வந்து ஓடி போயிடுறாரு. இப்ப யார் இருக்காரு அப்படின்னா துரியோதனன் மட்டும் தான் வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரால் மட்டும் எப்படி கந்தர்வ வீரர்களோட சண்டை போட முடியும், அவரை வந்து எல்லாருமே வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்ப வந்து சித்திரசேனன் வந்து துரியோதனனை வந்து கைதியா வந்து பிடிச்சிடுறாரு. இப்ப அங்கிருந்து தப்பி சென்ற சில கௌரவ வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து வர்றாங்க. இந்த மாதிரி வந்து துரியோதனனை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு வந்து தர்மன் வந்து அவங்க யாரு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து கௌரவ வீரர்கள் வந்து இந்த காட்டுல வந்து ஒரு பகுதியில வந்து சில கந்தவர்கள் வந்து இருக்காங்க, அவங்கதான் வந்து இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதை கேட்டு வந்து தர்மர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனை கூப்பிட்டு இப்ப வந்து யாகம் நடந்துட்டு இருக்கு, என்னால வந்து சண்டை போறதுக்கு வர முடியாது, நீங்க 4 பேரும் போய் துரியோதனன் போய் காப்பாத்திட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதை கேட்டு வந்து பீமன் வந்து கோபம் அடைகிறாரு. இப்படி வந்து நமக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சிருக்கான் அவனை போய் நாம ஏன் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து தர்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் நமக்கு என்னதான் தீங்கு செஞ்சாலும் அவருக்கும் நமக்கும் வந்து
ரத்த பந்தம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நமக்கு கண்டிப்பா போய் நிக்கணும், அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கௌரவ வீரர்களோட வந்த சில பெண்களையுமே வந்து அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா அந்த கந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களையும் நம்ம காப்பாத்தியே ஆகணும், அதனால நீங்க 4 பேரும் போய் அந்த கந்தவர்களோட வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா தர்மர் வந்து சொல்லிடுறாரு. இப்ப பஞ்ச பாண்டவர்கள்ல 4 பேர் ஆனா நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் 4 பேருமே வந்து அந்த கந்தவர்களோட வந்து சண்டை போடுறாங்க. கண்டிப்பா நமக்கு தெரியும் பாண்டவர்கள்ல அர்ஜுனனையும் பீமனையும் வந்து சமாளிக்கவே முடியாது. கடைசியா வந்து எல்லா கந்தவ வீரரும் ஓடிடுறாங்க. அப்ப வந்து சில கந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கௌரவர்களை வந்து தூக்கிட்டு அப்படியே மேல வானத்துல வந்து பறக்குறாங்க. ஆனா நம்ம அர்ஜுனன் வந்து அது எல்லாத்தையும் வந்து அவருக்கு தான் இப்ப நிறைய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அவங்க எல்லாரையும் வந்து தடுத்துடுறாரு. இப்ப வந்து சித்திரசேனன் என்ன பண்றாரு அப்படின்னா மாயசக்தியை வந்து உபயோகிச்சாரு, அதையும் வந்து உடைச்சிடுறாரு அர்ஜுனன். ஏன்னா இப்ப அர்ஜுனன் கிட்ட நிறைய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து இருக்கனால எல்லாத்தையும் வந்து அவர் வந்து உடைச்சிடுறாரு. இப்ப கடைசியா யாருடா அவங்களோட அரசர் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அர்ஜுனன் வந்து போறாரு. பார்த்தா அங்க வந்து சித்திரசேனன் வந்து நிக்கிறாரு. யார் இந்த சித்திரசேனன் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு சாப்டர்ல வந்து பார்த்திருப்போம். அர்ஜுனன் வந்து இந்திரலோகத்துக்கு வந்து போயிருப்பாரு. அங்க வந்து அர்ஜுனனுக்கு வந்து நடனம், நாட்டியம், பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த சித்திரசேனன் தான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க வந்து துரியோதனனை வந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து சித்திரசேனன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு துரியோதனுடைய கெட்ட எண்ணம் வந்து தெரியாது, அவன் ஏன் இந்த காட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, திரௌபதி எப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அவன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அண்ணனான தர்மர் வந்து துரியோதனனை வந்து காப்பாத்த சொல்லியிருக்காரு, அதனால வந்து கண்டிப்பா வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து சொல்றான். அவனை விடுவிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அர்ஜுனன். யார் அப்படின்னா சித்திரசேனன் கிட்ட. சித்திரசேனன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா யுதிஷ்டன் அதாவது தர்மன் தான் வந்து இது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து துரியோதனன் வந்து காப்பாற்ற சொல்லி. அவர்கிட்ட போய் நான் சொல்றேன் இந்த மாதிரி துரியோதனன் வந்து கெட்ட எண்ணத்தோட தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து தர்மர் வந்து துரியோதனனை விடுவிக்க சொன்னா நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரசேனன் வந்து சொல்றாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து தர்மரை பார்க்க போறாங்க. அங்க வந்து தர்மர் வந்து அவன் என்ன தீங்கு நினைச்சாலும் பரவாயில்ல அவனை விடுவிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அவனை மட்டும் இல்லை எல்லாரையும் வந்து விடுவிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு. இப்ப சித்திரசேனன் வந்து துரியோதனன் எல்லா மற்ற கௌரவ வீரர்கள் எல்லாரையும் வந்து விடுவிச்சிடுறாரு. இப்ப தர்மன் வந்து துரியோதனன் கிட்ட வந்து சொல்றாரு, நான் எப்பவுமே வந்து உனக்கு வந்து தீங்கு நினைச்சது கிடையாது, நீயும் எனக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி தான், அதனால வந்து இனிமே பக்குவமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து துரியோதனன் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப வந்து எல்லாருமே வந்து திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா துரியோதனன் வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனும் சகுனியும் வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து துரியோதனன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு எதிரியோட போய் சண்டை போடும் போது அவங்களே என்னை விடுவிச்சா கூட பரவாயில்ல, ஒரு தர்மன் சொல்லி பஞ்ச பாண்டவரோட தயவுல வந்து என்னை விட்டுருக்காங்க, அதை விட கேவலம் எனக்கு என்ன, இந்த கேவலத்தோட நான் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க, அதனால நான் இந்த காட்டிலே தங்கி நான் வந்து எந்த ஒரு உணவும் வந்து சாப்பிடாம அப்படியே இறந்து போறேன் அப்படின்னு வந்து துரியோதனன் வந்து சொல்றாரு. அதை கேட்டு வந்து கர்ணன், சகுனி, துச்சாதனன் எல்லாருமே வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு சொல்லியும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா துரியோதனன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வந்து துச்சாதனனை பார்த்து எனக்கு பதிலா நீ போய் இப்ப அரசனாக அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு துச்சாதனன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க உங்களோட சக்தி என்ன, என்னோட சக்தி என்ன, என்னால எல்லாம் நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துச்சாதனன் வந்து சொல்றான்.
இப்போ வந்து சகுனி வந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்காக தானே கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி பகடையாட்டம் ஆடி பஞ்ச பாண்டவர்கிட்ட இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன். இப்படி நீ வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சாக போறேன்னு சொல்றிய அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து துரியோதனன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் போட்ட பிச்சையில வந்து எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லை. நான் வந்து இந்த காட்டிலே வந்து தவம் செஞ்சு சாப்பிடாம உயிரை விட போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. எவ்வளவு வற்புறுத்தியும் வந்து துரியோதனன் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்து துரியோதனனை அங்க விட்டுட்டு எல்லாருமே வந்து போயிடுறாங்க. இப்ப துரியோதனன் வந்து தவம் புரிய வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தவம் புரிஞ்சு இப்படி வந்து சாக போறாருங்கிறது வந்து நிறைய அசுரர்களுக்கு வந்து தெரிய வருது. இந்த அசுரர்கள் எல்லாருமே வந்து பாண்டவர்களுக்கு வந்து எதிரிகள். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தனவாசுக்குமே வந்து அர்ஜுனன் வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து இந்திரன் வந்து சொல்லியிருப்பாரு, போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். இந்திரன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட நீ தனவாஸ் அப்படிங்கிற ஒரு அசுர கூட்டத்தை வந்து நீ ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து சில தனவாஸ் வந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து அர்ஜுனனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி துரியோதனன் வந்து சாப்பிடாம இறந்து போறாரு அப்படின்னு வந்து தெரிய வருது. அதை கேட்டு அவங்க வந்து அது எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு யாகம் வந்து பண்றாங்க. அந்த யாகத்துல இருந்து ஒரு பொண்ணு வர்றா. அந்த பொண்ணை வந்து அனுப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, துரியோதனன் பண்ற தவத்தை நீ கலைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து துரியோதனன் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு போய் துரியோதனோட தவத்தை கலைச்சிட்டு அவரை வந்து இந்த தனவாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றா. அங்க வந்து துரியோதனன் வந்து கேட்கிறாரு, ஏன் இப்ப என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அசுர கூட்டத்தோட அரசன் வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த உலகத்தையே வந்து ஆள பிறந்தவங்க, நீங்க ஏன் வந்து இப்படி வந்து இறந்து போறீங்க? நீங்க வந்து பிறந்ததே வந்து அந்த மகாதேவனும் பார்வதியோட அருளால தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை யார் ஜெயிக்க முடியும்? இந்த உலகத்தை ஃபுல்லா நீங்க தான் ஆள போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுனனை அழிக்க கர்ணன் உங்க பக்கம் இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களை வந்து போர்க்களத்துல வந்து உதவி செய்ய நாங்க எத்தனையோ பேர் இருக்கோம். இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பயந்து இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து சொல்றாரு. உங்களுக்கு எந்த போர் நடந்தாலும் சரி, பஞ்ச பாண்டவர்களுடைய போர்ல வந்து நாங்க தான் உங்க பக்கம் இருப்போம். நாங்க வந்து உங்க கூட வந்து சேர்ந்து சண்டை போட்டு பஞ்ச பாண்டவர்களை வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதை கேட்டு வந்து துரியோதனோட மனசு வந்து மாறுது. நீங்க தான் இந்த உலகத்தை வந்து ஆள போறீங்க, கவலையே படாதீங்க, எங்களுக்கு தெரியும், நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்டு வந்து துரியோதனன் வந்து மனசை வந்து மாறிடுறாரு. உடனே வந்து அவ திரும்ப வந்து அந்த இடத்துக்கு போய் அவ எங்க தவம் செஞ்சுட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுடுறா. அடுத்த நாள் வந்து துரியோதனன் வந்து கர்ணன் கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி வந்து நேற்று வந்து ஒரு அரக்க கூட்டத்தை போய் பார்த்தேன், அவங்களும் நமக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால வந்து என்னோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட வந்து சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் கர்ணன் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க கவலையே படாதீங்க, நான் வந்து கண்டிப்பா பஞ்ச பாண்டவர்கள் வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப கர்ணனும் துரியோதனும் 2 பேருமே வந்து அஸ்தினாபுரத்துக்கு வர்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் பீஷ்மர் வந்து பேசுறாரு, நான் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொன்னேன் பஞ்ச பாண்டவர்கள் இருக்க இடத்துக்கே போகாத, உனக்கும் அவங்களுக்கும் வந்து சுத்தமா வந்து உன்னால வந்து அவங்களோட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, அவங்களோட பலத்துல பாதி பலம் கூட இல்லை உன்கிட்ட, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பீஷ்மர் வந்து துரியோதனன் வந்து கேவலப்படுத்துறாரு. அதை கேட்டு துரியோதனன் வந்து அந்த அவையை விட்டே வந்து கிளம்பி போயிடுறாரு. அதை கேட்டு பீஷ்மருக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியா வந்து இருக்கு, நான் ஒருத்தன் வந்து பேசிட்டே இருக்கேன், என்னோட வயசுக்கு கூட அவன் மரியாதை கொடுக்காம அப்படியே போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தலை குனிகிறாரு. இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கர்ணன் வந்து துரியோதனன் கிட்ட வந்து சொல்றான், நீங்க கவலையே படாதீங்க, இந்த எல்லா திசைக்குமே போய் எல்லா அரசர்களையும் வீழ்த்திட்டு உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து சொல்றான். இப்ப கர்ணன் வந்து 4 திசையிலுமே வந்து போறான். அங்க இருக்க எல்லா அரசர்களையுமே வந்து ஜெயிச்சுட்டே வர்றான். கிட்டத்தட்ட
இந்த உலகத்தில் இருக்க நிறைய அரசர்களை வந்து கர்ணன் வந்து ஜெயிச்சிடுறான். அவன் வந்து திரும்ப அஸ்தினாபுரத்துக்கு வரும்போது துரியோதன் வந்து அவரை வந்து பாராட்டுறான். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உன்னோட பலம் இப்போ என்னங்கிறது வந்து கண்டிப்பாக நான் வந்து தெரியுது, கண்டிப்பாக நீ பஞ்ச பாண்டவர்களை வந்து ஜெயிச்சிருவ, நீ வந்து எத்தனை அரசர்களை வந்து தோக்கடிச்சிருக்க, நீயும் வந்து ராஜசூய யாகத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. உடனே அடுத்த நாள் சில பிராமணர்களை வந்து கூப்பிடுறாரு துரியோதனன். இந்த மாதிரி வந்து இப்போ என்னோட நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்க முக்காவாசி நாடுகள் வந்து என்னோட நாட்டோட தான் வந்து இருக்கு, நான் இப்போ ராஜசூய யாகத்தை பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பிராமணர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருதராஷ்டிரர் அதாவது உங்க தந்தை வந்து இன்னும் உயிரோட தான் வந்து இருக்காரு, அவர் வந்து உங்களோட வயதுல பெரியவர், அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ராஜசூயத்தை பண்ண முடியாது, தர்மன் பண்ணா அப்படின்னா அவங்களோட தந்தை வந்து இல்லை, அதனால வந்து அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நீங்க நிறைய நாட்டை ஜெயிச்சது உண்மைதான், இந்த உலகத்தையே ஜெயிச்சது உண்மைதான், நீங்க வந்து அதுக்கு சமமான வைஷ்ணவா அப்படிங்கிற ஒரு யாகம் இருக்கு, அதை வேணா நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிராமணர்கள் வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, துரியோதன் வந்து எல்லா அரசர்களுக்குமே வந்து அழைப்பிதழ் வந்து அனுப்புறாரு. இந்த மாதிரி வைஷ்ணவா அப்படிங்கிற ஒரு யாகத்தை வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்குமே வந்து செய்தி வந்து அனுப்புறாரு. அதை கேட்டு வந்து பீமன் வந்து ரொம்ப கோபம் அடைகிறாரு. அவன் வந்து கூப்பிட்டோன்னா நான் வரணுமா, நான்லாம் வரவே மாட்டேன், அவனை வந்து தோக்கடிச்சு தான் நான் வந்து எந்த ஒரு யாகமானாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கோபத்தில் வந்து சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு இந்த வைஷ்ணவ யாகம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து நடக்குது. அந்த யாகம் முடிஞ்ச அந்த நாளில் வந்து கர்ணன் வந்து ஒரு சபதம் வந்து எடுக்கிறாரு. நான் எப்போ அர்ஜுனனை வந்து தோக்கடிக்கிறேனோ அப்போ தான் வந்து என்னோட பாதத்தை வந்து யாராச்சும் கழுவணும், அதே மாதிரி அது வரைக்கும் நான் வந்து மது வந்து அருந்த மாட்டேன், அதே மாதிரி கறியும் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சபதம் வந்து எடுக்கிறாரு. இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர்ல வந்து நம்ம துரியோதனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டர்ல வந்து துர்வாச முனிவர் வந்து பஞ்ச பாண்டவர்களை வந்து சந்திக்க போறாரு. நமக்கு தெரியும் துர்வாச முனிவர் வந்து ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து பாண்டவர்களுக்கும் துர்வாச முனிவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய வந்து சமாளிச்சு பாண்டவர்கள் ஜெயிக்க போறாங்களா, இல்ல பாண்டவர்கள் வந்து துர்வாச முனிவரோட கோபத்துக்கு ஆளாக போறாங்களா அப்படிங்கிறது வந்து அடுத்த சாப்டர்ல தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்கறதுக்கு என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.